தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான கர்த்தருடைய ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற அவருடைய வார்த்தையாவது யோசுவா எழுதினதான புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே நாம் வாசிக்கும்போது, உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம். உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம். இன்றைக்கு அநேக நேரங்களிலே ஆதங்கப்பட்டு நிறைய பேச்சுகளை நம்ம பேசிடுவோம். அவசரப்பட்டு அநேக காரியங்களை நம்ம பேசிக்கொள்வோம். நம்முடைய வாய்களிலிருந்து பலவிதமான பேச்சுகள் புறப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். காரணம் என்ன? காரணம் என்ன? நமக்குள் ஏற்படுகிறதான சில துக்கங்கள், நமக்குள் ஏற்படுகிறதான சில அனுபவங்கள், அது நம்மை பேசும்படியாக கொண்டு செல்ல வைக்கிறது. இங்கே வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, யோசுவா கர்த்தருடைய ஜனங்களை அவன் வழி நடத்துகிறார். யுத்த சன்னத்து ஜனங்கள் அவர்கள் எரிகோவை பிடிப்பதற்கு முன்பாக அந்த இடத்திலே அவர்கள் சுற்றி வர வேண்டும். அற்புதத்தை அவர்கள் பார்க்க வேண்டும். இப்போ கர்த்தர் யோசுவாவின் மூலமாய் பேசுகிறார், உங்கள் வாயிலிருந்து ஒரு வார்த்தையும் புறப்பட வேண்டாம். ஆம் தேவ பிள்ளையே, வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதம் செய்வதற்கு முன்பாக, அற்புதங்களை நடத்துவதற்கு முன்பாக, அற்புதங்கள் ஏற்படுத்தப்படுவதற்கு முன்பாக நம்ம அவசரப்பட்டு சில காரியங்களை பேசி எல்லாவற்றையும் நாம் இழந்து போகிறோம். ஆண்டவர் சொல்கிறார், நீ இழந்து போகாதே, என்னுடைய ஆசீர்வாதங்களை நீ இழக்காதே. அப்போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதான ஆசீர்வாதங்களை இழந்து போகாதபடிக்கு, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான நன்மைகளை நீங்கள் இழந்து போகாதபடிக்கு, உங்கள் வாயிலிருந்து ஒரு வார்த்தையும் புறப்பட வேண்டாம். விதத்தில் நீங்கள் வாசிக்கும்போது, சகரியா, எலிசபெத்து, கர்த்தர் அங்கே தரிசனமாகிறார். அங்கே கர்த்தருடைய வார்த்தைகள் புறப்படுகிறது, வசனங்கள் கடந்து வருகிறது. அங்கே கர்த்தர் கிரியை செய்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் அங்கே சகரியா அவனுக்குள் இருக்கிறதான கேள்வி, இது எப்படி ஆகும், இது எப்படி நடக்கும்? அப்போது உள்ளே வருகிறதான சந்தேகங்கள் நம்முடைய ஆசீர்வாதத்தை தடை செய்கிறதை நாம் பார்க்க முடியும். உள்ளே வருகிறதான சில கேள்விகள் தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை தடை செய்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வாயிலிருந்து ஒரு வார்த்தையும் புறப்பட வேண்டாம், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படியாக. தேவனாகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நன்மைகளை செய்யும்படியாக உன் வாயிலிருந்து ஒரு வார்த்தையும் என்ன செய்ய வேண்டாம், புறப்பட வேண்டாம். அங்கே சகரியாவனுடைய வாயை கர்த்தர் கட்டி போட்டார். அவன் ஊமையானாய் இருந்தான். எப்போ வரைக்கும் தெரியுமா? கர்த்தருடைய அதிசயம், அற்புதம் நடைபெறும் வரைக்கும். அதன் பின்பாக அவன் வெளியே வருகிறான், அவன் வாயை கர்த்தர் திறந்தான். ஆம் தேவ பிள்ளையே, அநேக நேரங்களில் அற்புதத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கொஞ்சம் நேரம் உங்கள் வாய்களை நீங்கள் கட்டி தான் ஆக வேண்டும். அதிசயத்தை பார்க்கணுன்னா உங்கள் வாய்களை நீங்கள் கட்டி தான் ஆகணும். இல்லை அப்படின்னா சந்தேகத்தின் வார்த்தைகள் புறப்படும், கேள்வியின் வார்த்தைகள் புறப்படும், அவ்விசுவாசத்தின் வார்த்தைகள் புறப்படும். அப்போ நமக்குள்ளே இருக்கிறதான அந்த வார்த்தைகளின் நிமித்தமாய் கர்த்தருடைய கிரியைகளை நாம் மட்டுப்படுத்தி விடுவோம். அது மட்டுப்படுத்துகிறதான ஒரு நிலைக்கு நேராய் அது கொண்டு போய்விடும். தேவனாகிய கர்த்தர் உங்களை மட்டுப்படுத்த விடமாட்டார். தேவனாகிய கர்த்தர் நம்முடைய கைகளை குறுகி போகிறதற்கு அவர் விரும்புகிறதில்லை. ஆதலால் சில நேரங்கள் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பேசாமல் இருக்கும்படிக்கு, உன் வாயிலிருந்து வார்த்தைகள் புறப்படாமல் இருக்கும்படிக்கு கர்த்தர் தடை செய்கிறவராயிருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே, எதை குறித்து நான் புலம்பிக்கிட்டு இருக்கிறேன், எதை குறித்து நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், அந்த புலம்பல்கள், அந்த பேச்சுகள் எல்லாம் ஆண்டவரை நின்று போக, கர்த்தரை மாத்திரம் துதிக்கிறதான அனுபவங்கள் என் உள்ளத்திலிருந்து புறப்பட தேவனாகிய கர்த்தர் எனக்கு கிருபை தருவீராக. தேவனாகிய கர்த்தர் எனக்கு உதவி செய்வீராக. ஆண்டவர் சீக்கிரத்திலே ஒரு அற்புதத்தை காணும்படியாய், எரிகோ கோட்டைகளை உடைத்து எரிகோவை சுதந்தரிக்க செய்யும்படியாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அனுகூலம் பாராட்டுவாராக. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில்
என்ன விதமான தடைகள் இருக்கிறதோ அந்த தடைகளை மேற்கொள்ளுவதற்கு முன்பாக ஏற்படுகிறதான சந்தேகங்கள், ஏற்படுகிறதான அவிசுவாசத்தின் வார்த்தைகள், ஏற்படுகிறதான பேச்சுகள், இவைகளெல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே கட்டப்படுவதாக, நின்று போவதாக. எப்படி சகரியாவினுடைய வாழ்க்கையிலே அவனை ஊமையனாய் வைத்து அற்புதத்தை கண்ட பின்பாக வாயை திறக்க வைத்தீரோ, உம்முடைய பிள்ளைகள் அவசரப்பட்டு காரியங்களை பேசிவிடாதபடிக்கு கர்த்தருடைய அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கு தங்களை காத்துக்கொள்ள, தங்கள் வார்த்தைகளை காத்துக்கொள்ள, நாவை காத்துக்கொள்ள உதவி செய்யும். அதிசயங்களை பெற்றுக்கொள்ளட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆம் தெய்வ பிள்ளையே, தேவனாகிய கர்த்தர் உடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை காண பண்ணுவா. அற்புதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, உங்கள் வாயிலிருந்து வார்த்தைகள் புறப்பட வேண்டாம். God bless you. God bless you.